வணக்கம். இது நிஜக்கண். எங்கள் நாட்டில் பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் பல விலை தட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், விலைவாசிகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனைகள் நாட்டில் போய்கொண்டிருக்கிற நிலையில் இப்போ முக்கியமாக இன்னும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. என்னென்னா, இந்த குற்ற செயல்கள், துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கத்தி குத்தாக இருக்கட்டும், அப்படி நிறைய பிரச்சனைகள் நாட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த வகையில் சில வாரங்களுக்கு முன்பு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சஞ்சீவகுமார சமரத்ன, அதாவது கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கமாண்டோ சாலித என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் இந்த கொலையை மேற்கொள்வதற்கான திட்டமிடல் யோஜோ என்ற ஜோஹான் அனுஷ்கா ஜெயசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்குது. ஜோஜோ 24 வயது இளைஞர் என்றும், முன்னாள் இராணுவ படைப்பிரிவில் காலாட்படை வீரராக பணியாற்றியவர் என்றும், நாட்டில் உள்ள பல்வேறு பாதாள உலக துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவத்தில் இருந்து விலகியதன் பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு சமிந்து தில்ஷான் பியூமங்கா கண்டனாராஜியை யோயோ தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சஞ்சீவவின் கொலையில் யோயோவின் தொடர்பு மட்டுமே இருந்தது, சாலிந்தவுக்கு இருந்திருக்கிறதா விசாரணையில் கூறப்பட்டிருக்குது. ஜோஜோ கனிமுல்ல விவகாரத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாகவும், மேலும் துபாயில் உள்ள ஹெகல்பத்தர பத்மேவின் உறவினரால் அவருக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போதே நேபாளத்திற்கு சென்று ஒரு கொலையை செய்துவிட்டது தொடர்பிலான ஒப்பந்தம் கமாண்டோ சாலிந்தவுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபரின் அச்சுறுத்தல் காரணமாக கமாண்டோ சாலிந்த நேபாள விவகாரத்தை ஜோஜோவிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கமாண்டோ சாலித்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருக்கு உதவியதால் ஜோஜோ அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதன்படி ஜோஜோ நேபாளம் செல்வதற்கான விமான டிக்கெட்கள் மற்றும் ஹோட்டல்களை சாலிண்டா முன்பதிவு செய்திருக்கின்றார். மேலும் பயண செலவுக்காக அவிஸ்கா தம்மிக்கு 2.5 லட்சத்தை கொடுத்திருக்கிறதா கூறப்பட்டிருக்குது. சம்பந்தப்பட்ட திகதியில், அதாவது குறிப்பிட்ட அந்த திகதியில் நேபாளத்தில் தரையிறங்கிய பிறகு திட்டங்களை செயல்படுத்தவும், அதுக்கு பிறகு இலங்கைக்கு பாதுகாப்பாகவும் வரவும் அனைத்து வசதிகளையும் வழங்கியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் வெளிநாட்டுக்கு சென்றபோது மேற்கு மாகாணத்தின் வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவின் கீழ் இருக்கின்ற போலீசார் சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றார்கள். சஞ்சீவ கொலையின் சந்தேக நபராக கருதப்படும் செவ்வந்தியின் தொலைபேசி தொடர்பு மூலம் குறித்த கைது இடம்பெற்றிருக்குது. கனிமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட பிப்ரவரி 19 முதல் நாள் செவ்வந்தி மற்றும் அவருடைய அந்த குழுவினர் ஒரு புதிய சிம் கார்டை வாங்கியிருக்கிறார்கள். மேலும் அதே எண்ணுக்கு 18 மாலை 6:30, 10:30 மற்றும் 12:30 மணிக்கு அழைப்புகள் வந்ததாகவும், மேலும் செவ்வந்தியின் எண்ணுக்கு அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறத போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிச்சும் இருக்கிறார்கள். பின்னர் போலீசார் இது குறித்து விசாரித்த போதுதான் அந்த தொலைபேசி எண் பன்னிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவருடையது என்பதும் இங்கே தெரிய வந்திருக்குது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் சந்தேக நபர் தலவதுகொட பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் வசிப்பது தெரிய வந்திருக்குது. பின்னர் அந்த இடத்தை சோதனை செய்த போது அது ஒரு கமாண்டோவின் வீடு என்றதும் தெரிய வந்திருக்குது. அதன்படி போலீசார் சந்தேக நபரை கைது செய்தும் இருக்கிறார்கள். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் செவ்வந்தி ஐஸ் போதை பொருள் கேட்டு மேற்கொண்ட அழைப்புகளை செய்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. இருப்பினும் சஞ்சீவை சுட்டு கொன்ற நபரும் தலவத்துகொடையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் நண்பர்கள் என்றது தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில் அவரை போலீசார் மேலும் விசாரித்த போதுதான் இந்த நபர்கள் அனைவரும் ஜோஜோவுடன் தொடர்புடையவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கிட்ட ஜோஜோவை பற்றி விசாரித்த போது ஜோஜோவின் இருப்பிடத்தை போலீசார் அறிஞ்சும் இருக்கிறார்கள். ஆனால் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது ஜோஜோ அங்கு இல்லை என்றும், ஆனால் விசாரணைகளின்படி விமான நிலையத்தில் போலீசார் இறுதியாக அவரை கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது பல கமாண்டோக்களை சாலிந்தவுடன் இணைத்தது ஜோஜோ தான் என்றது வாக்குமூலத்தில் தெளிவாக தெரிய வந்திருக்குது. இதன்போது இதுபோன்ற முன்னாள் கமாண்டோக்கள் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கமாண்டோக்கள் குழு பற்றிய தகவல்களை கண்டுபிடித்திருக்கிறதா போலீசார் கூறியிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்குது.
எனினும் சம்பந்தப்பட்ட நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கைதுகள் அனைத்தும் மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு உதவியுடன் போலீசார் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படி நாட்டில் பல சம்பவங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.